ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் நம்முடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜர்னியின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மை டியர் டிவைன் சோல்ஸ், இந்த ஜர்னில நீங்க இப்ப இருக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீங்க சாதாரண மனிதர் இல்ல. இந்த பாதை அதுவும் ஈஸியானது இல்ல. ஆனா இது ஒரு டிவைன் பாத், இது ஒரு தெய்வீகமான பாதை. அது உங்களுக்கே தெரியும். நீங்க இப்ப ஃபேஸ் பண்ற இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரிப்பரேஷன். நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு பெயின், ஒவ்வொரு கன்ஃபியூஷன், ஒவ்வொரு பிரேக் டவுன் இதெல்லாம் கூட உங்களை உடைக்க வரல, உங்களை அவேக்கன் பண்ணதான் வருது. உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க தான் வருது. இந்த பூமியில இப்ப சுமார் 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு மோசமான உண்மை, டிஸ்டர்பிங் ஃபேக்ட், அது என்னன்னா இந்த 8 பில்லியன்ல உண்மையான உணர்வோட, அந்த கான்சியஸ் விழிப்புணர்வோட வாழறவங்க அது 3 மில்லியன் பேர் மட்டும்தான். ஓகே, அப்பன்னா மத்தவங்க அவங்க உயிரியல்ல மட்டும் வச்சு வாழ்க்கைய ஓட்டுறாங்க. அதாவது பயாலஜிக்கலி இந்த உடல் செயல்பாட்டை மட்டுமே வச்சு அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. உள்ள எந்த உள் ஒளி, அந்த இன்னர் ஸ்பார்க், உள்ளார்ந்த ஒளி, இது எதுவுமே அவங்களுக்குள்ள இல்ல. உண்மையான விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்ல. எந்த விதமான அவேர்னஸுமே இல்லாம, ஒரு சுய உணர்வு அப்படிங்கறது இல்லாம அவங்க அந்த வாழ்க்கைய வாழ்றாங்க. அவங்களுடைய பழக்கம், நடத்தைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாமே அவங்க எப்படி வாழுவாங்கன்னா, மத்தவங்க போட்டு கொடுத்த அந்த ப்ரோக்ராமிங்ல, அதாவது கட்டமைக்கப்பட்ட அந்த சிந்தனை, அதுல மட்டுமே அவங்க வாழ்க்கை ஓடும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, சில பேர் ஒருபோதும் எதையுமே கேள்வி கேட்கவே மாட்டாங்க, எந்த சந்தேகத்தையுமே எழுப்ப மாட்டாங்க. இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதுல இருக்கிறத மட்டுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனப்பாட வசனம் மாதிரி அப்படி சொல்லலாம். அப்படிதான் இவங்க வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கும். உலகத்துல ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நடந்தாலும் அவங்க கவலைப்படுற ஒரே விஷயம் என்னவா இருக்கும்னா, என்னுடைய ரொட்டீன், என்னுடைய தினசரி வாழ்க்கை நடைமுறை அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சே அப்படிங்கறது மட்டும்தான். அவங்க வாழ்க்கையுடைய அர்த்தம் அது என்னன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையுடைய மீனிங் என்ன, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், இப்படி எதை பத்தியுமே ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. நான் யார், நான் ஏன் இங்க இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு உள் அழைப்பு, அதாவது அந்த உள்ளார்ந்த அழைப்பு, அந்த இன்னர் புல் அப்படின்னு சொல்லப்படுறது அவங்களுக்கு அது மாதிரி ஒருபோதுமே தோணாது. அவங்க செய்யறது என்ன, அவங்க செய்யறது சில விஷயம் மட்டும்தான். ஒண்ணு, கன்சியூம் பண்றது, அதாவது எது வேணுமோ அதை பயன்படுத்திக்கிறது. பிரதிகரிப்பு, அதாவது ரியாக்ட் பண்றது, ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனடியா அதற்கு எதிர்வினையா ரியாக்ட் பண்றது. கீழ்ப்படிதல், அதாவது எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு நடக்கிறது, அவங்க வாழ்க்கையில அதை மட்டுமே ஃபாலோ பண்றது. அதுக்கப்புறம் அடுத்த நாள், அதுக்கப்புறம் அடுத்த நாள், இப்படியேதான் அவங்களுடைய லைஃப் போகும். ஆனா இன்னொரு வகை மக்களும் இருக்காங்க. இந்த சாதாரண வாழ்க்கைக்குள்ள அவங்க பொருந்தவே மாட்டாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே கேள்வி கேட்பாங்க. ஒரு அறையில இருக்கிற எனர்ஜியை கூட அவங்க உணர்வாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. கூட்டத்துல இருந்தா கூட ட்ரெயின் ஆகிடுவாங்க, கொஞ்சம் சக்தி குறைஞ்ச மாதிரி ஆயிடுவாங்க. அதனாலதான் அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்க ரொம்ப வேடா இருக்கிறாங்களே, ரொம்ப விசித்திரமா இருக்காங்க, இவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டானவங்களா இருக்கிறாங்க, இவங்க கிட்ட பழகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறாங்களே, ஒரு நிலைமை இல்லாதவங்க, ஒரே நிலையா இல்லாதவங்களா இருக்காங்களே, அப்படிங்கிற மாதிரி லேபிள் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அவங்க தப்பா இல்ல, அவங்க அந்த ஸ்கிரிப்ட்ஸ, இந்த வாழ்க்கைய இப்படிதான் வாழணும்ன்ற அந்த ஸ்கிரிப்ட அத நிலைக்குலைய வைக்கிறாங்க. விழிப்புணர்வு அது ஒரு மிரர் மாதிரி, அது ஒரு கண்ணாடி மாதிரி. அதனாலதான் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ், சுய சிந்தனையாளர்கள் கிண்டல் செய்யப்படுறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க மத்தவங்களுக்கு எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குன்னு நினைவூட்டுறாங்க. இது சுப்பீரியாரிட்டி
ஸ்டோரி இல்ல, இது அவேக்கனிங் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களா நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னா, நீங்க சாதாரணமானவங்க இல்ல, நீங்க அவேக்கன்ட். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அவேக்கனிங் வந்ததுனால லைஃப் ஈஸியா ஆகாது. அதுக்கப்புறம் தான் டிவைன் டெஸ்ட் அது எல்லாமே வர ஆரம்பிக்கும். அந்த தெய்வீக சோதனைகள் அதிக அளவுல வர ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ நமக்கு வர கேள்வி என்னன்னா, ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வருது? எப்படி நாம டெஸ்ட் பண்ணப்படுறோம்? ட்வின் ஃப்ளேம்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னில நமக்கு வர டெஸ்ட் அது எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்லெஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு நிறுத்தமே இல்லாத, எப்பவுமே நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி, நம்ம வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டெஸ்ட் முடிஞ்சதா உடனே இன்னொரு சேலஞ்ச், ஒரு பிரச்சனை முடிஞ்சதா இன்னொரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் லைஃபோட ஒவ்வொரு ஏரியாலையும் கூட அது நம்ம டெஸ்ட் பண்ணும். ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள், கெரியர், வேலைக்கான அந்த வாழ்க்கை, ஃபினான்சஸ், பணநிலை, செல்ஃப் வொர்த், நம்மை மதிக்கும் அந்த உணர்வு, செல்ஃப் லவ், நம்மை நாமே நேசிப்பது, பவுண்டரிஸ், எல்லைகளை வைப்பது, பீப்பிள் ப்ளீசிங், எல்லோரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி பண்றது. இந்த எல்லாத்துலயுமே நமக்கு சோதனைகள் வரும். ஆனா ஏன் இந்த அளவுக்கு டெஸ்ட்? ஏன்னா இந்த ஜெர்னி நம்மள சேஞ்ச் பண்ண தான் வந்திருக்கு. நம்ம ஹையஸ்ட் செல்ஃபுக்கு ஸ்டெப் இன் பண்ண நம்மள தயார் பண்ண தான் வந்திருக்கு. நம்மள உயர்ந்த ஆன்மீக வேர்ஷனுக்கு கொண்டு வரதான் இந்த ஜெர்னி வந்திருக்கு. நம்ம ப்ரீ அவேக்கன்டு வேர்ஷன், அதாவது ஆன்மீக விழிப்புக்கு முன்னாடி இருந்த வேர்ஷன், அது எப்படி இருக்கும்னா, அது ஈகோட, அகம்பாவத்தின் அடிப்படையில இருந்துச்சு. பல நேரம் அது ஃபியர் அடிப்படையிலேயே இருந்தது, பயத்தின் அடிப்படையிலே தான் இருந்துச்சு. இப்ப நாம டிரான்சிஷன் ஆகுறோம், நாம மாற்றம் அடைகிறோம். நம்மளுடைய சோல் எனர்ஜி, நம்ம ஆன்மாவின் சக்தி, ட்ரூத், உண்மை, ஆத்தென்டிசிட்டி, உண்மையான தன்மை, இந்த எனர்ஜில இருந்து வரும் ஒரு புதிய வேர்ஷனுக்கு நாம மாறிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாற்றத்துல என்ன ஆகுது தெரியுமா? அந்த பழைய வேர்ஷன் மெதுவா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அது எல்லாமே சிதறி போகிற மாதிரி நடக்கும். அது ஆல்மோஸ்ட் ஒரு சாவு மாதிரி ஃபீல் ஆகும். ஆக்சுவலி அது ஒரு டெத், அப்படி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். நம்ம பழைய நம்பிக்கைகள், பழைய பேட்டர்ன்ஸ், பழைய ஈகோ ஐடென்டிட்டி, இது எல்லாமே உடைஞ்சு போகும். அந்த ஓல்டு வேர்ஷன்ல இருந்து நியூ வேர்ஷனுக்கு போகும். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த லிட்டில் டெஸ்ட் எல்லாமே வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த டெஸ்ட் அது நமக்கு என்ன காட்டும் தெரியுமா? நீங்க எங்க உங்களை அபேண்டன் பண்றீங்க, உங்களை நீங்களே எங்கெல்லாம் கைவிடுறீங்க, எங்க செல்ஃப் லவ்வே இல்லாம இருக்கிறீங்க, எங்க உங்களுடைய உண்மை உணர்ச்சியை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, எங்க உங்க பவுண்டரி ஸ்ட்ராங்கா வைக்கல, அது எல்லாத்தையுமே மிரர் பண்ணி காட்டும். ஒரு நிலை கண்ணாடி மாதிரி உங்களுக்கு காட்டும். இந்த டெஸ்ட் பனிஷ் பண்ண வரல, அது நம்மள ப்ரிப்பேர் பண்ண தான் வருது. நம்ம பெஸ்ட் வெர்ஷனுக்கு வரணும்னா சேஞ்ச் தேவை. அந்த சேஞ்சுக்கு இந்த டெஸ்ட் அது எல்லாமே உதவி பண்ணுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கொலீக்ஸ் அந்த மாதிரி உங்களை நடத்தலாம். அதாவது அவங்க உங்களை ப்ரோவோக் பண்ணலாம், உங்களை எரிச்சல் வர மாதிரி செய்யலாம், நீங்க கோபப்படுற மாதிரி பல விஷயங்களை அவங்க செய்யலாம், உங்களை இன்டென்ஷனலியே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பல வேலைகளை அவங்க பார்க்கலாம், உங்களை இக்னோர் பண்ணலாம், உங்களை கவனிக்காத இருக்கிற மாதிரி இருக்கலாம், உங்க ப்ரெசன்ஸை சுத்தமா மதிக்காத மாதிரி அவங்க நடந்துக்கலாம், இப்படி பண்ணலாம். டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களை மரியாதையே இல்லாம பேசலாம், அப்படி இல்லைன்னா மரியாதை குறைவா உங்களை நடத்தலாம். இப்படியெல்லாம் கூட உங்க வேலை சார்ந்த இடங்கள்ல நடக்கலாம்.
ஆனா, இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அது சாதாரண ப்ராப்ளம் இல்ல. அது ஒரு டெஸ்ட். நீங்க உங்களுடைய செல்ஃப் வொர்த்த டிஃபைன் பண்ணுவீங்களா? உங்களுக்காக நீங்க நிப்பீங்களா? அல்லது பழைய மாதிரி எல்லோரையுமே ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு உங்கள நீங்களே மறந்துடுறீங்களான்னு. இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜர்னில வர ரியல் டெஸ்ட்ஸ். இந்த ஜர்னி சுலபமானது இல்ல. ஆனா, இது டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களோட உண்மை சக்திக்கே கொண்டு போகுது. ஸோ இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது ப்ரமோஷன் தான். இப்போ இதே மாதிரி ஒருவேளை உங்க ஜாப்ல இருக்கிற உங்க பாஸ், உங்க சீனியர் யாராவது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுக்கலாம். அதிகமான வேலையை உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க ஆல்ரெடி டயர்டா இருந்தாலும் கூட இன்னும் இன்னும் ப்ரெஷரை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன் ஒரு சாதாரண வேலை பிரச்சனை அப்படிங்கிறது இங்க இல்லை. அது ஒரு டெஸ்ட். அது ஒரு டிவைன் டெஸ்ட். அந்த நேரத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதா இங்க டெஸ்டா இருக்குது. நீங்க உங்களுக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணுவீங்களா? உங்களுக்காக நிமிர்ந்து நிக்கிறீங்களா? தேவைப்பட்டா அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா நோ சொல்ல கத்துக்கிட்டீங்களா இல்லையா? இதை என்னால இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்களா இல்லையா? உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்களா இல்லையா? உங்களை முதன்மையா வச்சுக்க நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்லையா? அல்லது பழைய மாதிரி பயம் காரணமா எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு உங்களை மறந்துடுறீங்களா? அதாவது இந்த வேலையில நான் இப்ப நோ சொல்லிட்டா எனக்கு இந்த ஜாப் போயிடும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே அபேண்டன் பண்றீங்களா அப்படிங்கிறதும் இந்த டெஸ்ட் தான். ஸோ இதுதான் அந்த டெஸ்ட்ல ஒரு வகையான டெஸ்ட். இந்த ஜெர்னில மணி பத்தியும் ரொம்ப டெஸ்ட் வரும். அதாவது பணம் சம்பந்தமான டெஸ்ட் அது அதிக அளவுல வரும். ஒருவேளை நீங்க ஃபைனான்சியல் லாஸை அனுபவிக்கலாம். பண இழப்பை இந்த நேரத்துல நீங்க அனுபவிக்கலாம். இப்போ இதெல்லாமே பனிஷ்மெண்ட் இல்ல, இது எல்லாமே தண்டனை இல்ல. அது ஒரு அவேக்கனிங் டெஸ்ட். இது உங்களை அந்த விழிப்புணர்வு அடைய வைக்கும் ஒரு சோதனை. அப்போ உங்க ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் அதெல்லாமே டெஸ்ட் ஆகும். அதாவது அந்த நேரத்துல நீங்க எப்படி அந்த பணத்தை செலவு பண்றீங்க அப்படிங்கிறது கூட இங்க சோதிக்கப்படும். நீங்க எப்படி பணத்தை மேனேஜ் பண்றீங்க? நீங்க பணத்தை சரியா ஹேண்டில் பண்றீங்களா இல்ல அப்பவுமே வேஸ்ட் பண்றீங்களா? எப்படி ஃபார்வர்டா பில்ட் பண்ண போறீங்க? இனிமே நீங்க உங்க ஃபியூச்சருக்காக அந்த பணத்தை எப்படி வளர்க்க போறீங்க அப்படிங்கிறதும் இங்க மேட்டர். உங்க உண்மைப்படி அந்த ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் எப்படி வரணும்? இது ரொம்ப முக்கியம். உங்க உண்மையான பாதைக்கு ஏத்த மாதிரி உங்க மனசுக்கு சரியா இருக்கும் வழியில, நேர்மையான வழியில நீங்க அந்த பணத்தை எப்படி உருவாக்க போறீங்க? ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் அதை நீங்க எப்படி உருவாக்க போகிறீங்க? அதுவும் ஒரு மேட்டர். சிம்பிளான ஃபுல் மீனிங்கா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இது தண்டனை இல்ல, உங்களை மாத்திர ஒரு டெஸ்ட். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க பணத்தை எப்படி செலவு பண்றீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க, ஃபியூச்சருக்காக எப்படி பில்ட் பண்றீங்க, இதெல்லாமே டெஸ்ட் தான். அதுவும் உங்களை உண்மையான வாழ்க்கை பாதைக்கு ஏத்த மாதிரி நேர்மையான பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு ப்ராசஸ். ஸோ உங்க வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடக்கும்போது உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்விகள் எல்லாமே உங்களோட உண்மை வழிக்கு அனுப்பும். உங்களை அந்த உண்மை தன்மைக்கு தள்ளும். கார்ப்பரேட் ஜாப்ஸ் இதெல்லாமே மேட்ரிக்ஸ் பேஸ்டு ஜாப்ஸ் தான். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் சிஸ்டம் அடிப்படையிலான வேலைகள். ஒரு டைம்க்கு பிறகு உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங் அது இல்லாத மாதிரி ஃபீல் ஆகலாம். மன நிறைவு தரும் அந்த ஃபீலிங்கே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஏன் தெரியுமா? டிவைன் உங்களை மேட்ரிக்ஸ் சிஸ்டம்ல இருந்து, அந்த பழைய கட்டுப்பாட்டு அமைப்புல இருந்து உங்களை வெளியில தள்ள முயற்சி பண்ணுது. உனக்கு இன்னும் உயர்ந்த வழி இருக்கு, 5D வே, அந்த உயர்ந்த ஆன்மீக பாதை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்ட முயற்சி பண்ணுது. அதனாலதான் இந்த கெரியர் டெஸ்ட் அது ரொம்ப இன்டென்ஸாவே இருக்கும். எல்லோருக்குமே கெரியர் அப்படிங்கிற அந்த விஷயத்துல பயங்கரமான டெஸ்ட்ஸ் அது எல்லாமே நடக்கும். இந்த ட்வின் பிளேம் ஜெர்னில இருக்கிற நிறைய பேரை நீங்க பார்த்துருப்பீங்க. சாதாரண வேலை, அந்த நார்மலான ஜாபை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், ஹீலிங், மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அந்த ஆற்றல், அவங்களுடைய ஆற்றல் மூலயமா உதவி பண்றது, மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற வேலை, இந்த மாதிரி பாதைக்கு போக ஆரம்பிப்பாங்க. யுனைட்டி கான்சியஸ்னஸோட, ஒன்னஸோட அவங்க வாழ ஆரம்பிக்கிறத
நீங்க கண்கூட பார்க்கலாம். எல்லோருமே வேற வேற கிடையாது. நாம எல்லோரும் ஒண்ணுதான். ஒரே எனர்ஜி அப்படிங்கிறது புரிஞ்சு வாழுற நிலையில அவங்க இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஜர்னிக்கு வந்த பிறகு நெறைய பேர் பணம் மட்டும் பார்க்கும் அந்த ஜாப்ல இருந்து வெளியில வந்து, மத்தவங்களுக்கு உதவுற அந்த ஆன்மீகமான பாதைக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அப்படி மாறும்போது அவங்களுடைய லைஃப் பர்ப்பஸ் சேஞ்ச் ஆகுது. மத்தவங்களுக்கு உதவும் அந்த சைடு, அவங்களுக்கான அந்த பாசிட்டிவ் சைடு அது ஓப்பன் ஆகுது. அவங்க இத பிரதிபலன் பார்க்காம அந்த ஹெல்ப்ப மத்தவங்களுக்கு பண்ணும்போது, அந்த ஆத்மாக்களுக்கும் அவங்க மூலியமா ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே அந்த 3D லைஃப்ல இருந்து இந்த மாதிரி 5D பேஸ்டு பாதைக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத குறிக்குது. இது எல்லாமே ரேண்டம் இல்ல. அது அவங்க ஆன்மாவின் அழைப்பு. அந்த சோல் காலிங். அதனால மணி அண்ட் கெரியர் அத சுத்தி நெறைய டெஸ்ட் வந்தா, பணம் மற்றும் உங்களுடைய வேலை சம்பந்தமா டெஸ்ட் நெறைய வந்தா, சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. ஏன்னா பல நேரம் நம்மளுடைய அந்த ஓல்டு வெர்ஷன், ஓல்டு கெரியர், ஓல்டு ஐடென்டிட்டி அது எல்லாமே டிராப் ஆகும். அது எல்லாமே உடைஞ்சு விழும். அதுக்கு பதிலா டிவைன் உங்களுக்கு ஒரு புதிய ரோல் அத கண்டிப்பா காட்டுவாங்க. புதிய ஆன்ம பங்கு அது பல விதத்துல உங்களுக்கு காட்டப்படும். நீ வேலை செய்ய வந்தவன் அல்லது வேலை செய்ய வந்தவள் இல்ல. நீ சோல் மிஷன் நிறைவேற்ற வந்தவன். நீ உன்னுடைய ஆன்மாவின் பணியை நிறைவேற்ற வந்த ஆன்மா அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணும். இன்னும் கூட இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வரும். குறிப்பா ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனோட இன்னொரு பெரிய டெஸ்ட் ஒண்ணு இருக்குது. அதுல அந்த எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, சில டிவைன் ஃபெமினைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய டிவைன் மேஸ்குலின் என்கிட்ட பணம் கேட்குறாங்க, பணத்தை கடனா கேட்குறாங்க அப்படின்னு. அவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை டிவைன் மேஸ்குலின்ஸ் வாங்க செய்யற மாதிரியும் சில பேர் இருக்காங்க. இது சாதாரண விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இது ஒரு டெஸ்டா இருக்கலாம். இந்த டெஸ்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்க நோ சொல்ல கத்துக்கிட்டீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல உங்களை சூஸ் பண்றீங்களா? நீங்க உங்களை தேர்வு பண்றீங்களா அப்படின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள், சில டிவைன் மேஸ்குலின்ஸுமே இப்படி சொல்லுவாங்க. நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க வேற யார்கிட்டயோ டேட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. இதுவும் ஒரு டெஸ்ட். ஒருவேளை நீங்க இப்போ வாக்காவே பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால், தற்காலிகமாக அவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்தா அதை நீங்க பண்றீங்களா அப்படின்றது. ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னா, ஒருவேளை உங்க ட்வின் உங்களை வச்சுக்கிட்டு எமோஷனலி உங்க கூட கனெக்ட் ஆகிட்டே இருந்துகிட்டு அதே நேரத்துல வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அது சரியா? அது கரெக்ட் இல்ல இல்லையா? இது எப்படின்னா, ஒரு கேக்கை வாங்கி கையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு கேக்கையும் எதுக்கும் இருக்கட்டும்னு சப்ஸ்டியூட்டா வச்சுக்கிற மாதிரி. 2 பேர் கூடயும் ஒரே நேரத்துல அந்த கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கணும். நீங்க அந்த நேரத்துல விலகி இருக்கணும். உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? அதுதானே இங்க முக்கியம். ஏன்னா உங்களை ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டு அதே நேரத்துல வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் பண்ணாதீங்க. தேவைப்பட்டா விலகி நிக்கணும்னா விலகி நின்னே ஆகணும். யூ டிசர்வ் ரெஸ்பெக்ட். நீங்க ஆப்ஷனா இருக்க கூடாது. ஆப்ஷனா இருக்காதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த ஜெர்னில வர டெஸ்டோட சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ எந்த இடத்துலலாம் நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கிறீங்க, எந்த இடத்துலலாம் நோ சொல்றீங்க, அது யாரா இருந்தாலும், உங்க ட்வின்னாவே இருந்தாலும், அந்த இடத்துல நீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை வைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த ஜெர்னில வர டெஸ்ட் அதோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆனா முக்கியமான கேள்வி, நாம ஏன் டெஸ்ட் பண்ணப்படுறோம்? ஏன்னா நமக்கு செல்ஃப் லவ் அது காட்டப்படுது. நம்மை நேசிக்க கற்றுக் கொடுக்கப்படுது. நாம மீண்டும் கம்ப்ளீட் அன்கண்டிஷனல் லவ், அதுக்கு அதாவது முழுமையான நிபந்தனை இல்லாத அந்த அன்பு, அந்த நிலைக்கு கைட் பண்ணப்படுறோம். நல்லா கவனிங்க. உங்க ட்வின் உங்களை சரியா ட்ரீட் பண்ணலைன்னா அந்த நேரத்துல நீங்க உங்களை சூஸ் பண்றீங்கன்னா அந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க டிவைனுக்கு இப்ப என்ன சொல்றீங்கன்னா,
ஆமா, நான் என் ட்வின்ன எல்லாத்தையும் விட அதிகமா நேசிக்கிறேன். ஆனா, நான் என்னையும் ஈக்குவலி நேசிக்கிறேன். அதே சமநிலையில என்னையும் நான் நேசிக்கிறேன். நான் என்னதான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வைக்க போறேன். நான் எனக்காக முன்னிலையில நிக்க போறேன். நான் எனக்காக பேசப் போறேன். நான் எனக்காகவே இருக்கப் போறேன் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அந்த நேரத்துல நீங்க உங்க ட்வின் கிட்ட என்ன சொல்லலாம்? நோ, முடியாது. நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். என்னால பணம் கொடுக்க இப்ப முடியாது. நான் என்னுடைய ஃபைனான்சஸ் அதுல நெறைய வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்னால இந்த பணத்த குடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எல்லாமே செல்ஃபிஷ்னஸ் இல்ல. இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுதான் சுயமரியாதை அப்படின்னு சொல்றது. பீப்பிள்ஸ்க்கு மத்தவங்களுக்கு நோ சொல்ல கத்துக்க பயப்படாதீங்க. நோ அத ஸ்ட்ராங்கா எங்க சொல்லணுமோ அங்க நீங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நெறைய இடத்துல வரும். அது தேவையான இடத்துல நீங்க அந்த வார்த்தைய யூஸ் பண்ணலன்னா, அது எல்லாமே நீங்களே உங்கள அந்த அளவுக்கு அபாண்டன் பண்றீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எந்த இடத்துலலாம் உங்களுக்கு உங்க இன்ட்யூஷன் இது வேண்டான்னு சொல்லுதோ, அத நீங்க ஓப்பன் அவுட்டா நோ அப்படின்றத சொல்லுங்க. ஃபர்ம் பவுண்டரிஸ் தெளிவான எல்லைகள் அது எல்லாமே வைக்க பயப்படாதீங்க. அதுவும் உங்க ட்வின் ஃப்ளேம் கிட்ட இருந்தாலும் கூட அத நீங்க செய்யணும். ஏன்னா, அது ஃபைட் இல்ல. அது ஈகோவும் இல்ல. அது உங்கள ஹானர் பண்றது. உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறது. அது செல்ஃப் லவ்க்கு ஸ்டெப் இன் பண்றது. ஓகே. ட்ரூ ட்வின் ஃப்ளேம் ஜர்னி என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க உங்க டிவைன் மாஸ்குலினை சேஸ் பண்ணாதீங்க. உங்கள சூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான். அப்பதான் டிவைன் யூனியனுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க. சரி, இப்போ இந்த டெஸ்ட்டை பத்தி சிலதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுல அந்த லாஸ்டா ஒண்ணு பார்க்கணும். ரொம்ப டீப்பான விஷயமா இது இருக்கும். உங்க மனசை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே வச்சுக்கோங்க. இப்போ மற்ற சில டெஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா டீமானிக் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது இருள் சக்தி தலையீடுகள் அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வர மாதிரி இருக்கும். இந்த ஜெர்னில நம்மள பல விதத்துல ஸ்பிரிச்சுவலி அட்டாக் பண்ண மாதிரி பல இடத்துல நமக்கு ஃபீல் வரலாம். அந்த மாதிரி ஆன்மீக தாக்குதல் நடக்கிற மாதிரி நிறைய இடத்துல உணரப்படலாம். சில பீப்புள்ஸ் நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுப்பப்படுவாங்க. ஆனா அவங்க நம்ம நலனுக்காக வரவே மாட்டாங்க. அவங்க பர்பஸ் என்னன்னா நம்மள பாதை தவற வைக்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ற பர்சன்ஸா அவங்க இருப்பாங்க. நம்ம ஜர்னில இருந்து ஃபுல் ஆஃப் கோர்ஸ் அத பண்றதுக்காக, அதாவது நம்ம வழிய நம்ம போயிட்டு இருக்க அந்த சரியான வழியில இருந்து நம்மள தடமாற வைக்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நேரத்துல நடக்கும். ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸை நான் கண்கூடா என் லைஃப்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இது எல்லாமே என்னால ஐடென்டிஃபை பண்ணவும் முடியுது. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய டெஸ்டா இருக்கும். அதனாலதான் யாரை ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம டீம்ல இல்லாத பீப்புள்ஸ் கூட நம்ம லைஃப்குள்ள சடனா வரலாம். அவங்க உண்மையாவே உங்களுக்கு பெஸ்ட் நடக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையணும்னு நினைக்க மாட்டாங்க. பல நேரம் அவங்க டார்க் எனர்ஜி, அந்த இருள் சக்திகளா டிஸ்ட்ராக்ஷனா அனுப்பப்படுறாங்க. நம்மள திசை திருப்ப பல விதத்துல இந்த மாதிரி பர்சன்ஸ் அனுப்பப்படுறாங்க. உங்க ட்ரூ ஜெர்னில இருந்து டைவர்ட் பண்றதுக்காக, இந்த உண்மையான பாதையிலிருந்து உங்களை வழிமாற்றம் செய்யறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் வர வைக்கப்படுறாங்க. இதுவும் ஒரு வகையில மிகப்பெரிய டெஸ்டா தான் இருக்கும். உங்க ஹையஸ்ட் குட்காக இல்லாத பீப்புள்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க ரெகக்னைஸ் பண்ண கத்துக்கணும். உங்க உயர்ந்த நன்மை இல்லாம உங்களை அந்த நிலையிலிருந்து கீழே தள்ளுறதுக்காக இருக்கிற பர்சன்ஸ் யாரு அப்படிங்கிறத நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்காகலாம் என்ன தேவையா இருக்கும் தெரியுமா? இன்ட்யூஷன், உங்க உள் உணர்வு, அது மேல நீங்க கம்ப்ளீட் ட்ரஸ்ட் வைக்கணும். ஏன்னா நீங்க வெளியில இருக்கிற மத்தவங்க கிட்ட இத பத்தி எல்லாம் பேசினாலும் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து சரியான கைடன்ஸ் கிடைக்காது. ஆனா உங்க இன்ட்யூஷன், உங்க உள் உணர்வு உங்களுக்கு சரியானதை மட்டும் தான் சொல்லும். உங்க இன்ட்யூஷன் மேல 101% கம்ப்ளீட் ட்ரஸ்ட வைங்க. நீங்களும் பிரித்தறியும் அந்த அறிவுல தான் அதிகமா இருக்கணும். யாரெல்லாம் உங்க ஜெர்னிக்கு உதவி பண்றாங்க, யாரெல்லாம் அதுக்கு தடையா இருக்கிறாங்க அப்படிங்கறத கத்துக்கணும் நீங்க.
இதையெல்லாம் கண்டுபிடிக்க நீங்க கத்துக்கணும். இன்னொரு பெரிய டெஸ்ட் ஃபேமிலி மூலியமா வரும். நம்ம குடும்பம் மூலியமாவே வரும். இந்த ஜெர்னில டிஃபிகல்ட்டானது ஃபேமிலி டைனாமிக்ஸ். அத தான் ஃபேஸ் பண்றதா இருக்கும். கஷ்டமான குடும்ப சூழ்நிலைகள ஃபேஸ் பண்ற மாரி நெறைய இடத்துல வரும். ஒருவேளை சில பீப்பிள்ஸ் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ண வேண்டி வரலாம். குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த பெர்சன்ஸ் கிட்ட இருந்து நாம டிஸ்டன்ஸ் வைக்கிற மாரி சூழ்நிலைகள் வரலாம். அப்போ இவங்க எனக்கு தேவையானவங்க, இவங்க மூலியமா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதனால நான் தாழ்ந்து போறேன். நான் என்ன தரம் தாழ்த்தி நடத்தினாலும் பரவால்ல. அவங்க என்ன எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசினாலும், நடத்தினாலும் பரவால்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த பெர்சன்ஸ் கிட்ட எல்லாமே நீங்க ஒரு டிஸ்டன்ஸ வைக்கணும். இது இன்னொரு விதத்துல பார்த்தா பாஸ்ட் வூண்ட்ஸ், அந்த கடந்த கால காயங்களை ஹீல் பண்ண வேண்டிய சூழ்நிலையா கூட அங்க இருக்கலாம். ஃபேமிலியை சுற்றியுமே இப்படி நிறைய டெஸ்ட் இருக்கும். நீங்க சம்டைம் இப்படியும் கூட ஃபீல் பண்ணுவீங்க, ஏன் என் லைஃப்ல மட்டும் இப்படி ஒரு ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே இன்னொரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அதுக்கு உண்மையான ஆன்சர் என்னன்னா, அதெல்லாமே பேட் லக் இல்ல, அது எல்லாமே டெஸ்ட், அது எல்லாமே சோதனைகள் தொடர்ச்சியா வருது. அதனாலதான் ஏன் இந்த டெஸ்ட் எல்லாம் வருது அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்டும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்க, உங்களை சேஞ்ச் பண்ண, உங்களை பெட்டர் வெர்ஷன் ஆக மாத்த, அதுக்காக மட்டும்தான் வருது. ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை வந்தா அது லைஃப் உங்களை டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறது இல்ல, அது நீங்க க்ரோ ஆகிற ப்ராசஸ். ப்ராப்ளம்ஸ் தொடர்ச்சியா வர்றது நீங்க லெவலப் ஆகுறீங்க அப்படிங்கறதான அர்த்தம். நீங்க அந்த ஓல்டு வேர்ஷனை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறதே அர்த்தம். அந்த பழைய வேர்ஷனுக்கு ஸ்ட்ராங் செல்ஃப் லவ் இல்லாம இருக்கலாம். குட் பவுண்டரிஸ், நல்ல பவுண்டரிஸே நீங்க வைக்காம நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். பவுண்டரிஸ் இல்லாம நீங்க வாழலாம். இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, நீங்க மாற்றம் அடைறீங்க. நீங்க தன்னம்பிக்கை நிரம்பிய, தன்னம்பிக்கை உள்ள வலுவான எல்லைகளோட, அந்த உயர்ந்த சுய அன்புல, ஹை செல்ஃப் லவ்ல, ஸ்ட்ராங் பவுண்டரிஸோட, கான்ஃபிடென்ட்டோட இப்படி ஒரு பவர்ஃபுல் வேர்ஷனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜெர்னி ஈஸி இல்ல, ஆனா இது டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு டெஸ்ட் இது எல்லாமே உங்களை உடைக்க வரல, உங்களை பில்ட் பண்ண மட்டுமே வருது. உங்களை உங்க ஹையஸ்ட் செல்ஃபுக்கு கொண்டு போக மட்டுமே வருது. ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ், இந்த ஜெர்னில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு டெஸ்டும் அது பேர்டன் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். நீங்க இப்போ கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும், நீங்க லூஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு தேவை இல்லாதது மட்டும்தான். நீங்க கெயின் பண்றது அது உங்க உண்மையான செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இன்னர் பவர். இதுதான் இந்த ஜெர்னி உங்களுக்கு கொடுக்கிற ரியல் கிஃப்ட். எப்போதும் உங்களை மட்டுமே சூஸ் பண்ணுங்க. ட்ரஸ்ட் யுவர் சோல், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்க சரியான பாதையில தான் இருக்கிறீங்க. நீங்க இந்த ஜெர்னில இருக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயம், உங்க லைஃப்ல இந்த சோதனைகள் அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இங்க என்னன்னா, நாம இந்த டிவைன் டெஸ்ட் இதுலலாம் ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா ஒண்ணுமே பெருசா ஆகாது. ஆனா அதே டெஸ்ட், அதே சோதனை மீண்டும் மீண்டும் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அதே சிச்சுவேஷன், அதே டைப் ஆஃப் பீப்புள், அதே பெயின். அப்படி இல்லைன்னா வேறொரு சிச்சுவேஷன், வேறொரு டைப் ஆஃப் பீப்புள், ஆனா அதே பெயின். மீண்டும் 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 இப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க இன்னும் அந்த லெசனை, அந்த பாடத்தை கத்துக்கல. டிவைன் என்ன பண்றாங்க தெரியுமா? உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ கொடுக்கறாங்க, நீங்க உங்களை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்க எல்லாமே நோ சொல்ல கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களை நீங்களே வேல்யூ பண்ண கத்துக்கணும், உங்களை நீங்களே மதிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இங்க முக்கியம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா உங்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னு இருந்தா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? அமைதியா டாலரேட் பண்றீங்களா, இல்ல இது சரி இல்ல அப்படின்னு உங்களுக்காகவே ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? அதுதான். இப்ப நீங்க ஸ்டாண்ட் எடுக்கலன்னா டிவைன் என்ன பண்ணும் தெரியுமா? அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷனை உங்களுக்கு அனுப்பும். அதையும் பாஸ் பண்ணலைன்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா அப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும்.
இதுதான் உண்மை. நீங்க லெசனை கத்துக்கிற வரைக்கும் இந்த டெஸ்ட் நிக்கவே நிக்காது. இது கண்டினியூ தான் ஆகும். இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் பெரிய விஷயத்துல மட்டும்தான் வருமான்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே வரும். இப்போ யாராவது உங்க டைமை வேஸ்ட் பண்றாங்க, யாராவது உங்களை இக்னோர் பண்றாங்க, யாராவது உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே டெஸ்ட் தான். டிவைன் என்ன பாக்குறாங்க தெரியுமா? இந்த மனிதன் இப்போ தன்னை மதிக்கிறாங்களா, இவங்க இப்போ தங்களுக்காக நிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தான். நீங்க உங்களை சூஸ் பண்ணீங்கன்னா டெஸ்ட்ல பாஸ், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இப்போ நீங்க உங்களையே இக்னோர் பண்ணீங்கன்னா அதே சைக்கிள் மீண்டும் ரிப்பீட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஃபெயில் ஆனதுனால டிவைன் உங்களை பனிஷ் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க ஜர்னி அது டிலே ஆகும். ஏன்னா நீங்க ரெடி இல்லைன்னு காட்டுறீங்க இல்லையா? அதனால சேம் லெசன் ரிப்பீட் ஆகும். உங்க டைம் போகும், growth உங்களுடைய அந்த ஆன்மீக பயணம் அதுவும் ஸ்லோ ஆகும். அதனால நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, ஃபெயில் ஆனா பிரச்சனை இல்லை, ஆனா அதை எல்லாமே கத்துக்காம இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. எப்போ வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ வேணும்னாலும் நமக்காக ஸ்டாண்டை எடுக்கலாம். ஒரு நோ சொல்றது உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணும். உங்களை சூஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க மதிங்க. அப்பதான் டிவைன் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப்ல நடக்கிறது, அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஏதோ நடக்குதுன்னு இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி மாதிரி இருக்காதீங்க. இப்போ இருந்து கொஞ்சம் அவேர்னஸ்ல இருங்க, கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. ப்ரெசண்ட்ல தான் இருக்கணும், ப்ரெசண்ட்ல மட்டுமே இருங்க. இப்போ இந்த நிமிஷத்துல என்ன அப்படிங்கிற அந்த தாட்ல மட்டுமே நீங்க இருங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க, இது ஏன் இப்ப நடக்குது அப்படின்னு. ஆன்சரை வெளியில போய் யார்கிட்டையும் தேடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சோஷியல் மீடியா, எனி சேனல், எனி டேரட் கார்டு ரீடர்ஸ், இப்படி எங்கேயுமே உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பா கிடைக்காது. அந்த ஆன்சர் உங்க இன்ட்யூஷன்ல மட்டும்தான் இருக்கும். உங்க உள் உணர்வுல மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். உங்க உள்ளார்ந்த ஃபீலிங்ல மட்டும்தான் அந்த ஆன்சர்ஸே வரும். கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களையே கேளுங்க. நீங்க கேட்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஆன்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் ரியல் கைடன்ஸ், ரியல் டிவைன் கைடன்ஸ். இப்போ இருந்து ரியாக்ட் பண்ணாதீங்க, அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. உங்க லைஃப்பை புரிஞ்சிக்க ஆரம்பிங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.